வணக்கம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு தோசை வெரைட்டி தான், கார தோசை. எப்பவும் போல் நார்மல் தோசை சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கால்படி. இந்த கால்படியில் வந்து நான் 1.25 படி வந்து அரிசி எடுத்திருக்கேன், இட்லி அரிசி. இது வந்து மெஷரிங் கப்பில் பார்த்திங்கன்னா 2 கப் வந்து ஒரு கால்படி வரும். இப்போ அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் ரேஷன் அரிசி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம துவரம்பருப்பு சேர்த்துடலாம். இந்த குட்டி டம்ளரில் 1.25 அளவு எடுத்திருக்கேன். இந்த குட்டி டம்ளர் பார்த்திங்கன்னா அந்த கால்படிக்கு 5 டம்ளர் அளவுக்கு ஈக்குவல் ஆகும். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க கரெக்டாக. நம்ம இட்லி மாவுக்கு எடுத்துக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு கால்படி அரிசி 5 டம்ளர் அரிசிக்கு ஈக்குவல் அப்படி. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் தேவையான அளவு கல்லுப்பு, 7 வரமிளகா, இது கூடவே 5 பல் பூண்டு இதை போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போது மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, கலருக்காகத்தான். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போது இதில் வந்து நான் ஒரு 1/4 கிலோ அளவு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்காக தான், சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த மாவை நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம். ஆனால் வந்து ஒரு தாளிப்பு கொடுத்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கூடவே கருவேப்பிலை இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் மாவில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி மாவில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு மிளகாலாம் தேவையில்லை, ஏன்னா நம்ம அரைக்கும் போதே வந்து காரத்துக்கு வரமிளகா சேர்த்துருக்கோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். பூண்டு சேர்த்துருக்கதால அதோட டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், மாவு இந்த மாதிரி தான் ரவா தோசை ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் ஊற்றணும். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கும். இந்த மாதிரி ஊற்றினா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி மாவு மாதிரி ஊற்ற முடியாது இந்த தோசையை. இந்த மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சு. இப்போ பாருங்கள், நம்ம தோசை சூப்பராக அடிப்பகுதி வெந்து வந்திருக்கு. இப்போ இதை வந்து திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு 10 செகண்ட் வச்சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட கார தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கம்மன்னு டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே சாப்பிட்லாம், இல்லைனா வந்து சாம்பார் கூட வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா வெங்காய சட்னி அருமையாக இருக்கும். நான் என்னோடய சேனல்லே வந்து போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். This video is sponsored by BuyMode e-shopping application. BuyMode e-shopping application is the ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பு. ஷாப்பிங்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப், மொபைல் ஆப்பு. டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.